ஒரு இரவு முருகன் வானத்தை நோக்கி நின்றார். ஒரு நட்சத்திரம் திடீரென வானத்திலிருந்து விழுந்தது. அது சாதாரணம் அல்ல. தேவர்கள் அதிர்ந்து ஓடி வந்தனர். அந்த நட்சத்திரம் உலகின் ஒளியைத் தாங்கும் தெய்வீக சக்தி என்றனர். முருகன் அந்த ஒளியை கண்டுபிடிக்க புறப்பட்டார். காடுகளில் தேடினார். மலைகள், ஆறுகள், பள்ளத்தாக்குகள் எல்லாம் அவர் காலடியில் அமைதியாக பாதை தந்தன. அவர் இறுதியாக ஒரு குகையில் அந்த ஒளியை கண்டார். அது நட்சத்திரம் அல்ல, ஒரு தெய்வீக சிறு ஒளி குழந்தை. அது பயத்தில் மடிக்கொண்டது. முருகன் அதை தூக்கி, "நீ உலகின் ஒளி, நீ விழவில்லை. நீ எனது காவலில் வந்தாய்" என்றார். அவர் அந்த ஒளியை கைக்கு வாங்க அது மீண்டும் நட்சத்திரமாகி வானத்திற்கேறியது. அந்த நாளிலிருந்து அந்த நட்சத்திரம் குமார நட்சத்திரம் என்று அழைக்கப்பட்டது. ஒரு நட்சத்திரம் கூட இறைவனின் கருணை வேண்டி பூமிக்கு வரும்.